இல்லை இவங்களுக்குலாம் இப்போ கண்ணை உறுத்துறது பிரதமரை தனியாக சந்தித்து பேசினார், அதுதான் அவங்க திரும்ப திரும்ப கார்னர் பண்ணுறதா இருக்கோ? தனியாக சந்திச்சா என்னங்க, என்ன பேசிட்டு போகிறாரு? அங்கே நடந்ததை முதலமைச்சர் வெளிப்படையாக பேச வேண்டும்னு சொல்கிற எடப்பாடி மோடி கிட்ட கேட்டுடலாமே. மோடி வந்து உண்மையை வெளியிட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் மகனை காப்பாற்றுவதற்கு கெஞ்சினாரா இல்லையா? பிரதமரிடம் போய் மாநில முதலமைச்சர் நின்றால் அது தப்புன்னா ஏன் துணை முதல்வர் உதயநிதி வந்து அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்ல, இன்னும் வரைக்கும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. யார் அந்த தம்பின்னு அதிமுக ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் ரத்தீஷுக்கும் எனக்கும் தொடர்புன்னு ஏன் அறிக்கை ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் உங்களுடைய சம்பந்தியினுடைய உறவினர்கள் இவர்களெலாம் ரைடு பண்ணும்போது நீங்கள் ஓடி போய் நீங்கள் தான் நின்னீங்க, என்னுடைய நண்பர் ரத்தீஷ் அவருக்கு சம்பந்தம் ஏன் சொல்லணும்? ஈடி சொல்லட்டும். ரத்தீஷ் யார், ரத்தீஷ் ஏன் நாங்கள் தேடுகிறோம், ஏன் அவர் வீட்டுக்கு போனோம், விசாகன் என்ன வாக்குமூலம் கொடுத்தார், டாஸ்மாக் விவகாரத்தில் ரத்தீஷுக்கு என்ன ரோல், ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். இப்படி உத்தரவு போட்டிருக்காரு, இந்த கம்பெனியில் இவ்வளோ சரக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஏஜென்சி சொல்லட்டுமே. எதுக்கு உதயநிதி சொன்ன நம்புவீங்களா? ரத்தீஷ் தான் வந்து பல துறைகளில் கோலோச்சி கொண்டிருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அதிகாரிகளிடம் நேரடியாக பேசுவார். அந்த டாக்குமெண்ட் தானே விசாகன் வீட்டில் கிடச்சிருக்கு. அந்த டாக்குமெண்ட் தானே விசாகன் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தாரு. சேட்டில் இருக்கிற மெசேஜ் ஏன் பிரிண்ட் எடுத்து வச்சார்? இந்த எக்ஸ் கம்பெனிலேருந்து இத்தனை லட்சம் பெட்டிகள் பீர் வாங்குங்க, எத்தனை லட்சம் பெட்டு பிராந்தி வாங்கணும், உங்களுக்கு யார் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படின்னு மந்திரி கேட்குறாரு, இல்லை உதயநிதியாக கேட்குறாருன்னு வச்சுங்க. இல்லாட்டி ஏன் வந்து ஈடி அவர் வீட்டுக்கு போகிறாங்க, ஏன் ஓடி ஒளிகிறாரு? அப்போ தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ற கட்சி உள்ளே வரக்கூடாதுன்னா அது யார் கையில் இருக்குது? திமுக கையில் இருக்கு. ஆகாஷோ ரத்தீஷோ ஏன் தலைமறைவாக இருக்கணும்? எங்ககிட்ட ஒன்றும் பயம் இல்லை, எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா அவர் பாட்டு வீட்டில் வந்துருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து பெரிய டீம், இந்த டீமுக்கு நிறைய ஏஜென்சி இருக்குது வசூல் பண்ணுற டீம். இதே ஊழல் அதிமுக நடக்கலையா? இதே டாஸ்மாக் ஊழல் அதிமுக நடந்தது, பார்ட்டி ஃபண்ட் நடந்தது, பாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா கூடுதலாக வாங்கினாங்க. செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரியே சொல்கிறீங்களே, உண்மைதானுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீப தினமாகவே இந்த இடி ரைடு பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் வந்து டெல்லிக்கு போனார் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு. முதல்வர் என்ன சொன்னாலும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிட்டு மாநிலத்திற்கான நிதியை தான் போகிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னாலும் தன் வாரிசான நிதியை காப்பாற்றதான் அவர் டெல்லி போனார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து எப்படி இதில்? இந்த விமர்சனம் வந்து வரத்தான் செய்யும். ஏன்னா 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை கூட்டப்பட்ட இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகவில்லை. முதல் வருஷம் கொரோனாவில் அந்த கூட்டம் நடக்கலை. அப்புறம் 22ல் ஒரு டூரில் இருந்தார். 23ல் நினைவு நாள், கலைஞருடைய நினைவு நாள் ஜூலை 7 அன்னைக்கு வைத்ததால் போகவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பெயரே வந்து வரல, அதனால் அந்த ஆண்டு கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு போகவில்லை. அப்போ இந்த முறை ஏன் போனீங்க? அப்போ இடி ரைடு, உங்கள் மகனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் போனீர்கள் என்று விஜய் மட்டுமில்லை, விஜய் தான் லேட்டு 2 நாள் கழித்து சொன்னார். அதிமுகவில் இருக்கிற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரேன், உங்கள் மகனுக்காகத்தான் நீங்கள் ஓடி போய் சமரசம் செய்து காத்திருந்தீர்கள், வெள்ளை கொடி காட்டுவதற்கு ஓடி சென்றீர்கள் விமர்சனம் பண்ணேன். அந்த அறிக்கையை தான் 2 நாள் கழித்து விஜய் விட்டுருக்கார். ஒன்றும் புதுசு இல்லை. அந்த கட்சியுடைய கோபதாபங்கள் அடங்கிய அறிக்கைகளாக வெளியே வந்திருக்கிறது, அவ்வளோதான். இந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த உண்மையை அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை தெரிந்துவிடும், தெரியாமல் இருக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மோடியிடம் போய் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு 4:30 மணிக்கு ஒரு 5 நிமிட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குல்ல, அந்த இடத்துல திரும்ப வந்து நிதி கேட்டு வற்புறுத்தி பேசியதாக தனது பேட்டியில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இல்லை என் மகனை காப்பாற்றுங்கள், இந்த இடி விசாரணை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்லதாக இருந்திருந்தால், மன்றாடி இருந்தால், அப்படி கேட்டிருந்தால் மோடி எப்படியும் வெளியே சொல்வார். யார்? அவங்க கட்சி தலைவர் சொல்வார். அது எப்படி எடப்பாடி தெரியும்? அவர் பேசாமல் முதலமைச்சர் விளக்க வேண்டும், முதலமைச்சர் அங்கே என்ன நடந்தது உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு மோடியே சொல்லலாமே,
ஆமாம் மு க ஸ்டாலின் வந்தார், இடி வழக்கு விட்டுருக்குன்னு சொன்னார், கதர்னாருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இது திரைக்கு பின் அரசியலால் பார்க்கப்படுது அது. அதாவது எனக்கு தெரிந்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிற அளவுக்கு ரெண்டு பேரும் பரஸ்பர நட்புறவு கொண்ட தலைவர்கள் அல்ல. இப்போ கலைஞர் போயிருந்தா கூட இந்த மாதிரி எழுதி வச்சது தாண்டி வேறு ஏதாவது பேசியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு மு க ஸ்டாலின் வந்து நிதிக்காக தான் போயிருக்கார், அவ்வளோதான். அதை தாண்டி இந்த கேஸ் விட்டுருங்க அந்த கேஸ் விட்டுருங்கலாம் சொல்கிற அளவுக்கு இவர் கேட்பதற்கு வாய்ப்பில்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை, நம்ம இந்த அரசியல் ரொம்ப காலமாக பார்க்கும்போது எடப்பாடி அவர்களே அதிகமாக திமுக தரப்புலையும் சரி முதல்வர் தரப்புலையும் சரி நீங்கள் ஆனவுன்னா அடிமணிஞ்சு தவழ்ந்து போய் பாஜக கூட கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் சந்திக்கிறாங்கல்ல பிஜேபி கூட, அந்த சந்திப்பெல்லாம் இவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அதை மட்டும் நான் முதலே சொல்லிட்டேன். இந்த விமர்சனத்தை மு க ஸ்டாலின் தவிர்த்திருக்க முடியும். நீங்கள் 3 வருஷமாக போகல, இப்போவும் போகாமல் இருந்தால் என்ன? இப்போ நீங்கள் போனதால் வந்து நிதி கொடுத்துட போகிறாங்களா? கண்டிப்பாக என்ன சொல்லுவார், நான் நிதிக்காக தான் போனேன், மாநில உரிமைக்காகத்தான் போனேன், நான் வந்து இறையாண்மைக்கு வந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை, இதெல்லாம் சொல்கிறார். ரைட். நீங்கள் கலைஞருடைய 100ஆண்டு நாணயம் வெளியிடும்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார். அப்போ இதே பிரச்சனை வந்தது. அதிமுக என்ன கேட்டாங்க, நாங்கள் எங்களுடைய புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவுக்கு மத்திய அரசில் யாராவது கூப்பிட்டோமா? நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க? நீங்கள் தான் மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, இவங்க 2 பேரும் விமர்சிக்கிட்டாங்க. அதாவது பாஜகவுடன் யார் நெருங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வைக்கிறது, திமுக வைக்கிறது. அதாவது கூட்டணி வைப்பதற்கு முன்பாக கள்ள கூட்டணி என்று பார்லிமெண்ட்டில் திமுக விமர்சனம் பண்ணாங்க அதிமுகவை. ஆனால் இப்போ வைத்த பிறகு பாருங்கள் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே தான் எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் வந்து பாஜகவோட நெருங்க பார்க்கிறீர்கள். நான் கேட்குறேன், பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளால் தான் திமுக நிற்கிறது. முழுக்க முழுக்க பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்கு தான் திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் திமுக நெருங்குமா? நெருங்கினால் அதோடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போய் சேரும்? யார் எதிர்ப்பு தனி அணி அமைக்கிறாங்களோ, பாஜக அதிமுக பாஜக அணியில் சேராமல் விஜய் அல்ல சீமான் தொடர்ந்து பாஜக எதிர்த்து நின்றால், தனியாக நின்றால் அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்போ திமுக மைனஸ் தானே. இது திமுக உணராமல் இருக்குமா? அதனால் நிதிக்காக போயிருந்தார். ஏன்னா இந்த வருடமும் போகிறோன்னா தப்பாக போகும். ஏன்னா கேஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கேட்காம இருந்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் போயிருந்தால் நிதி கிடச்சிருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களே, அதுக்காக தான் போனதான் நான் நினைக்கிறேன். சூழ்நிலை தான் அப்படி அமைஞ்சிருக்கு, வேறு வழி இல்லை. ஒன்று, கடந்த 3 ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டும் புறக்கணித்திருக்கணும். நீங்கள் கேட்டால் பாஜக தர கட்சி அல்ல, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற கட்சி. இவர் என்ன பேசியிருக்கலாம்? 3 முறையும் போயிருக்கணும். பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுன்னு பெயரே இல்லை, அதனால் போல. இதெல்லாம் நொண்டி சாக்கு. ஜூலை 7ஆம் தேதி கலைஞருடைய நினைவு தினம் அன்று நீங்கள் வைத்தால் நான் எப்படி போகிறது? அதுவும் நொண்டி சாக்கு. நீங்கள் எல்லா நாட்களும் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்திருக்கணும். வெறும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டுமல்ல. 2 நாட்களுக்கு 3 நாளுக்கு முன்பு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேட்டி பார்த்துருப்பீங்க. அரசியல் என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். மற்ற நேரத்தில் மத்திய அரசினுடைய ஆதரவு ஒத்துழைப்பு எனக்கு தேவை, எதிர்க்கட்சியுடைய ஆதரவு ஒத்துழைப்பு தேவை, கவர்னருடைய ஆதரவு ஒத்துழைப்பு தேவை. என்னுடைய பிராந்தியத்தை மேம்படுத்துவதற்கு பிரதமரை 1 முறை மட்டுமல்ல 50 முறை சந்திப்பேன் அப்படின்னு துணிச்சலாக சொல்கிறார். கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். இப்போ பினராயி விஜயன் போல, கூட்டணியில் இருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி போல, மம்தா போல. ஆனால் அதுக்காக வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய பஞ்சாப் சிஎம் போலையா போயிருந்தாரா இல்லையா? ரேவந்த் ரெட்டி போயிருக்காரு. ஆமாம். நீங்கள் கர்நாடகா சிஎம் போல அவர் சித்தராமையா அப்படி கிடையாது. உங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் மத்திய அரசோடு எந்த இடத்தில் இணைந்து போக வேண்டுமோ அந்த இடத்துல இணைந்து போங்கள். மற்றபடி சித்தாந்த போர், கொள்கை போர் வந்து சண்டை போடுங்க, தப்பு கிடையாது. அரசியல் வேறு, மாநிலத்துக்கு நிதியை கேட்டு பெறுவது என்பது வேறு. இல்லை, இவங்களுக்குலாம் இப்போ கண்ணை உறுத்துறது பிரதமரை தனியாக சந்தித்து பேசினார், அதுதான் அவங்க திரும்ப திரும்ப கார்னர் பண்ணுறதா இருக்கோ? தனியாக சந்திச்சா என்னங்க, என்ன பேசிட போகிறாரு? அதான் கேட்குறேண்ணே. அங்கே நடந்ததை முதலமைச்சர் வெளிப்படையாக பேச வேண்டும்னு சொல்கிற எடப்பாடி மோடி கிட்ட கேட்டுடலாமே, சார் மோடி வந்து உண்மையை வெளியிட வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன் மகனை காப்பாற்றுவதற்கு கெஞ்சினாரா இல்லையா? ரொம்ப சுலபமாக போச்சுல்ல. நீங்கள் கூட்டணி கட்சி கேட்டால் பதில் கிடைக்கட்டும், கிடைக்காம போட்டோம். எங்கே கேட்டால் எப்படிங்க ஸ்டாலின் சொல்வாரா?
ஸ்டாலின் போய் கெஞ்சி இருந்தாருன்னு வச்சுங்களேன், பேச்சுக்கே சொல்கிறேன், சொல்லுவார் அவர். நீங்கள் அங்கே கேளுங்க. சந்திப்பது வந்து தப்பே கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்போ மேடையில் ஒரு பொது நாகரிகத்தோடு ஒரு திருமண மேடையில் 2 பக்கம் எதிரும் புதிருமாக சந்திக்கிறாங்களே, அதில் என்ன தப்பு? பிரதமரிடம் போய் மாநில முதலமைச்சர் நின்றால் அது தப்புன்னா அது அரசியலே கிடையாது. நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஓகே சார். இந்த இடி ரைட் ஆரம்பிச்சிலேருந்து குறிப்பாக அந்த உதயநிதி நண்பர்கள் ரத்தீஷ், ஆகாஷ், பாத்திரம் இவங்க பேர் தான் அடிக்கடி அடிபட்டுச்சு. ஏன் துணை முதல்வர் உதயநிதி வந்து அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்ல, இன்னும் வரைக்கும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. அதாவது இவர் மீது வழக்கு இருக்கிறது, இவர் மீது வழக்கு இருக்கிறது, இந்த 2 வழக்கில் சிக்கியிருப்பவர்கள் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவாங்க? சொல்ல முடியுமா? அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? கேட்கலாம். யார் அந்த தம்பின்னு அதிமுக ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க, ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. ஆனால் ரத்தீஷுக்கும் எனக்கும் தொடர்புன்னு ஏன் அறிக்கை விடணும்? எதுக்கு அறிக்கை விடணும்? யாராவது எப்படி அரசியல் ஏதாவது முன்னாடி ஏதாவது உதாரணம் இருக்கா? எப்பயாச்சும் யாராவது விட்டுருப்பாங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனையோ நிழல் பினாபிகளாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு தொடர்பு இல்லை, ரைடு பண்ணும்போதெல்லாம் மாட்டினவங்களாம் என்னோட தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓடி போய் கூட்டணி வைத்தார்? அதே குற்றச்சாட்டு முதலமைச்சர் வைக்கிறார்ல. ஆமாம். சொல்லாமல் கொள்ளாமல் சொந்த கட்சியினருக்கே தெரியாமல் உங்களுடைய சம்பந்தியினுடைய உறவினர்கள் இவர்களெலாம் ரைடு பண்ணும்போது நீங்கள் ஓடி போய் நீங்கள் தான் நின்னீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளைக்கொடியும் என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற காவி கொடி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னார்ல. அப்போ என்னுடைய உறவினர்களுக்கு ரைடுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா? அதை என்னை பாதிக்காதுன்னு சொன்னாரா? ஈரோட்டில் ஒருத்தர் ரைடு நடந்தது, பெங்களூரில் ஒரு ரைடு நடந்தது. இந்த ரைடுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னுடைய மகனுடைய உறவினர்கள் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அறிக்கை விட்டாரா? கேட்டாங்களா இல்லையா அவங்க? அதே மாதிரி தான் நீங்கள் கேட்குறது. இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அதாவது இந்த மாதிரி நடக்குது, ஆமாம் உங்கள் பிடிபட்டிருக்கா எனக்கு தெரியும் முன்னாடி, அதாவது தொடர்பு இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு கருத்து தெரிவிக்கலாம்ல, இப்படி ரைடு பண்ணுறாங்க அவங்க வீடுகளில் ஏன் தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலாச்சும் கொடுக்கலாம்ல, விளக்கம் தர வேண்டாம் எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ரைடுக்கும் நீங்கள் கேட்குற அறிக்கைக்கும் எப்படி முடிச்சு போடுவீங்க? நீங்கள் இது வெளிப்படையாக சில விஷயங்கள் யாராவது சொல்லுவாங்களா அரசியல் ரீதியாக? என்னுடைய நண்பர் ரத்தீஷ் அவருக்கு சம்பந்தம் ஏன் சொல்லணும்? ஈடி சொல்லட்டும், இந்த வாய்ப்பை ஈடி சொல்லட்டும். ரத்தீஷ் யார்? ரத்தீஷ் ஏன் நாங்கள் தேடுகிறோம்? ஏன் அவர் வீட்டுக்கு போனோம்? விசாகன் என்ன வாக்குமூலம் கொடுத்தார்? டாஸ்மாக் விவகாரத்தில் ரத்தீஷுக்கு என்ன ரோல்? ஒரு அறிக்கை கொடுக்கட்டும், ஏஜென்சி கொடுக்கட்டுமே. எங்களுக்கு இதுவரை கிடைத்த தகவல்கள், இதுவரை கிடைத்த ஆவணங்களின்படி ரத்தீஷுக்கு இன்னென்ன இடத்துல வந்து போயிருக்காரு, பணம் வசூல் பண்ணியிருக்காரு, ஏஜெண்டாக இருந்திருக்காரு, இப்படி உத்தரவு போட்டிருக்காரு, இந்தந்த கம்பெனியில் இவ்வளோ சரக்கு வாங்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏஜென்சி சொல்லட்டுமே. எதுக்கு உதயநிதி சொன்ன நம்புவீங்களா? உதயநிதி ஒரு அறிக்கை விடுறார், ரத்தீஷுக்கும் இதுக்கு சம்மந்தம் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இப்படி கேட்டிங்களே, ஆமாம், அப்படியே நீங்கள் கேட்ட மாதிரி அறிக்கை விட்டுருந்தா என்ன சொல்லுவீங்க? சார் இது என்ன சார் மறைக்கிறாருன்னு வைங்க. ஸோ அதனால் உதயநிதி கிட்ட இப்படிப்பட்ட அறிக்கை வந்தால் அது ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் விருப்பம். அப்படிப்பட்ட அறிக்கை வராது, அது அரசியலும் கிடையாது. இல்லை, உதயநிதிகள் சொல்கிறது இருக்கட்டும், உங்களுடைய கருத்து என்னவா? ஏன்னா செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கும்போதும் இந்த முக்கியமான நபர்கள் உதயநிதி கூட உள்ளே போகிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்குல்ல இதான் அப்படின்னு ஒரு எக்ஸாக்டாக ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியுமேங்க. இல்லாட்டி ஈடியை ரத்தீஷ் வீட்டுக்கு போகிறாங்க. ரத்தீஷ் தான் வந்து பல துறைகளில் கோலோச்சி கொண்டிருந்தார், எல்லாருக்கும் தெரியும். உதயநிதியுடைய நண்பர், துணை முதலமைச்சருடைய நண்பர் என்ற அடிப்படையில் அவர் பல இடத்துக்கு பல உத்தரவுகளை வழங்கி வந்தார். அதிகாரிகளிடம் நேரடியாக பேசுவார். அந்த டாக்குமெண்ட் தானே விசாகன் வீட்டில் கிடச்சிருக்கு. அந்த டாக்குமெண்ட் தானே விசாகன் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தாரு. சேட்டில் இருக்கிற மெசேஜ் ஏன் பிரிண்ட் எடுத்து வச்சாரு? சேட் வந்து டிசேப்பரிங் ஆனால் ஒருவேளை நாளைக்கு கேட்குறாங்க, இந்த எக்ஸ் கம்பெனிலேருந்து இத்தனை லட்சம் பெட்டிகள் பீர் வாங்குங்க, எத்தனை லட்சம் பெட்டு பிராந்தி வாங்கணும், உங்களுக்கு யார் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படின்னு மந்திரி கேட்குறாரு, இல்லை உதயநிதியே கேட்குறாருன்னு வச்சுங்க. பாருங்கள் சார் ரத்தீஷ் அமிச்சார்னு காட்டுவார்ல. அப்போது ரத்தீஷ் தொடர்பு வந்து எல்லாருக்கும் தெரியுமே. இல்லாட்டி ஏன் வந்து ஈடி அவர் வீட்டுக்கு போகிறாங்க, ஏன் ஓடி ஒளிகிறாரு? எதுக்கு ஓடி ஒளிகிறாரு? ஆமாம், இப்போ ஆகாஷோ ரத்தீஷோ ஏன் தலைமறைவாக இருக்கணும்? எங்ககிட்ட ஒன்றும் பயம் இல்லை, எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா அவர் பாட்டு வீட்டில் இருந்துருப்பாரு ரத்தீஷ். ஏன் ஓடி ஒளிகிறார்? ஓடி ஒளியும் போதே தெரியுமே. அதனால் இதில் ஒன்றும் பெரிய ஒளிவு மறைவுலாம் இல்லை. இதுக்கு தான் உதயநிதி எதுவும் விளக்கம் கொடுக்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். ஏன்னா எல்லாம் இந்த டாஸ்மாக் வரைக்கும் லிங்க் போகுதுன்னா இவங்களுடைய தலையீடு இல்லாமையா அவர் தூரத்துக்கு போயிருக்க போகிறார் ரத்தீஷ் அவள் நெருக்கமாக விசாகன் வரைக்கும். எங்க ஒரு ஆளுங்கட்சி என்று இருந்தால் கண்டிப்பாக பின்னாடி இருந்து செயல்படுகிற கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக அது திமுகவில் வெட்ட வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோதான். அதிமுக நடக்கலையா? இவங்க கொஞ்சம்
அசிங்கத்தை அதிகமாக எடுத்து பூசிக்கொண்டார்கள். இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது. புரியுதுங்களா? திமுகவில் இப்படிப்பட்ட ஏஜென்ட்டுகள், வசூல் ஏஜென்ட்டுகள், ஒரு ஆடிட்டர், மாப்பிள்ளை வேண்டப்பட்டவர், மகனுக்கு வேண்டப்பட்டவர், அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக், இவங்கெல்லாம் வந்து பெரிய டீம். இந்த டீமுக்கு நிறைய ஏஜென்சி இருக்குது, வசூல் பண்ணுற டீம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே ஊழல் அதிமுக நடக்கலையா? இதே டாஸ்மாக் ஊழல் அதிமுக நடந்தது. பார்ட்டி ஃபண்ட் நடந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபா 5 ரூபா கூடுதலாக வாங்கினாங்க. இதோ இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பாட்டிலுக்கு கூடுதலாக வாங்குற ஸ்கீம் இருந்ததா? செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரியே சொல்கிறீங்களே. உண்மைதானுங்க. இதுல நான் மறைக்கிறேன். நான் முன்னாடி இப்போ சொன்ன பல விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கிராஸ் பண்ணீங்களா? இல்லை. நான் அப்போ மட்டும் செந்தில் பாலாஜி சொன்னதுன்னு ஏன் கிராஸ் பண்ணுறீங்க? அதிமுக ஆட்சி காலத்திலும் கூடுதல் விற்பனைக்கு விற்கப்பட்டது. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை ஒத்துக்கிறீங்களா? அதே தான் இப்போ தொடர்ச்சு. அதே மாதிரி 11 டிஸ்டிலரி புருவரி கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களா இல்லையா? யார் வாங்குது? 11 to 16 நத்தன விஸ்வநாதன், அவருக்காக போன ஏஜென்ட் யாரு தெரியாது. 16 to 21 தங்கமணி அமைச்சர், யார் வாங்குது? அவருடைய மகனை பற்றி, மகன் பேர் தெரியுமா உங்களுக்கு? தங்கமணி மகன் பேர் தெரியுமா? வெளியே தெரிஞ்சாரா? ஏன் அப்படி இல்லை திமுக? எடப்பாடியுடைய மகன் மிதுன் யாருக்கா தெரியுமா? எத்தனை ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க? ஏன் அவர் பின்னாடி இருந்து திரைமறைவில் வந்து இயங்கலையா? தங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொரு பின்னாடி இருக்கிற நபர்கள் வெளியே தெரிந்தார்கள். அதிமுகவில், திமுகவில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதிமுக நடந்ததுதான் திமுக நடக்குது. இந்த ஊழலை குறைங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திமுகவில், அதிமுகவில் நாட் ஒன்லி டாஸ்மாக், ஹைவேஸ், பிடபிள்யூடி, இரிகேஷன், ஹெல்த்து, உணவுத்துறை, விவசாயம், எல்லா துறையிலும் நடக்கிற ஊழலுடைய அளவுகோலை திமுகவில் குறையுங்கள். அங்கே 8 இருந்தது, இங்கே 15, அங்கே 13 இருந்தது, இங்கே 20. இதை குறைங்கன்னு சொல்கிறோம். பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டாம் என்று திமுக நினைத்தால் இந்த 4 வருடமும் தங்கள் ஊழலுடைய சதவீதத்தை குறைத்திருக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். புரியுதுங்களா? பாஜக எப்படியாவது கால் ஊன்ற தவிக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ற கட்சி உள்ளே வரக்கூடாதுன்னா அது யார் கையில் இருக்குது? திமுக கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? திமுக உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி இடியில் வரக்கூடாதுன்னா ஊழலுடைய அளவை குறைங்க, சதவீதத்தை குறைங்க, லஞ்சத்தை குறைங்க. வரப்போகிறதில்ல. இந்த பிரச்சனையே இல்லையே. வெட்ட வெளிச்சமாக ரத்தீஷ், ஆகாஷ், அண்ணா நகர் கார்த்தி, இப்படி போல ஏஜென்ட்டுகள் மாதிரி நீங்கள் திரிஞ்சு வசூல் பண்ணுறது எப்படி வெளி உலகத்துக்கு தெரியுது? அதிமுக யாரும் தெரிஞ்சுதா? நான் பேர்லாம் சொன்னல. ஆமாம். தங்கமணி பையன் தெரியுமா? தெரியல. யாருக்கா தெரியுமா? டாஸ்மாக் அவர் பார்த்துக்கலையா? அவர் வசூல் பண்ணலையா? ஏன் வெளியே வரல? அவங்க அடக்க ஒடுக்கமாக வெளியே தெரியாமல் வசூல் பண்ணாங்க. இவங்க ஆடம்பரமாக வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக வசூல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே சார், நீங்கள் ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க விஜய் அவர்கள் திடீர்னு வந்து கடைசி வரை தான் லேட்டு சொன்னதில்லே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ இந்த அறிக்கை வெளியிட்ட நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார், அவர் அரசியலில் ஒரு பச்சா அப்படிங்கிறாரு. அப்படி தான் இருக்காரா விஜய் அரசியலில்? இந்த மாதிரி பச்சாலாம் பேசவே கூடாது, அமைச்சரே சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதாவது அவருடைய அனுபவத்திற்கும் கட்சியில் இருக்கிற பதவிக்கும் அவர் சொல்வது தவறு. அதாவது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மோகம் யார் மீது இருக்குன்னு தெரியும். நீங்கள் காலங்காலமாக இருக்கிறேன், பெரிய தலைவர் நான், அப்படிலாம் தேர்தலில் பார்க்குறது கிடையாது. அதெல்லாம் பெரிய பலமே கிடையாது. அப்படி பார்த்தா பல தலைகள் ஏன் தேர்தலில் கவுந்து போகுது, பல ஸ்டார் கேட்டகரி ஏன் தோற்று போகுது. நீங்கள் அண்ணா காலத்தில் ராமநாதபுரம் ஜமீன்தார் யார் தோக்கடிச்சாங்க? ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவர் தோக்கடிச்சான்னு வரலாறு சொல்லுதில்ல. ஆமாம். எப்படி ஜெயிச்சாங்க? அதனால் நான் பெரிய பணக்காரன், காலங்காலமாக கட்சியில் இருக்கேன், நான் தத்துவத்தை உள்வாங்கியவன், திராவிட சித்தாந்தத்தை நல்லா பேசுவேன், என் முன்னாடி வந்து இவங்களாம் அப்படிலாம் கிடையாது. தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா காட்பாடில் துரைமுருகன் வந்து 40,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கணும், 900 ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஆமாம். பெரிய பலம்னா நீங்கள் பச்சான்னு சொல்கிறதெல்லாம் வேறு. அவர் அறிக்கைக்கு விளக்கம் சொல்லணும். எடப்பாடி சொன்ன அறிக்கை தான் அவரும் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்.
அவர் நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் போகவில்லை என்றால், விஜய் ஒரு தனி அணி என்றால், பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாது, விஜய்க்கு போயிடும். பிளவுவார் சக்தின்னு தொடர்ச்சியாக போடுறார் அந்த அறிக்கையில். பாஜக என்ற பிளவுவார் சக்தியுடன் நீங்கள் மறைமுகமாக கூட்டணி அப்படிங்கிறார். அவர் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நக்கலடிக்கணும். நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுக்கும்போது முதல் வரிசையில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்கன்றார். ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கும் முதல் வரிசையில் நிற்பதற்கெலாம் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு வந்து தகுதி இல்லையா? தமிழ்நாடுக்கு தகுதி இல்லையா? அவர் வந்து முதல் வரிசையில் ஸ்டாலின் நிற்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறார். அப்போ அதே வரிசையில் இருக்கிற வேறு கட்சிகள், பஞ்சாப் சிஎம் நிற்கிறாரு, அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடுன்னு சொல்லிடுவீங்களா? அந்த கட்சி என்ன பண்ணாங்க டெல்லியில எல்லாம் பார்த்தீங்கல்ல. அதனால் அவருடைய அறிக்கையில் சில குழந்தைத்தனமான சில வார்த்தைகள், விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர் கேள்வி வந்து நியாயமான கேள்வி. நீங்கள் 3 வருஷமாக போகல, இப்போ எதுக்கு போகிறீங்க? இந்த இடி ரைடுக்காக போகிறீங்களா? இந்த விமர்சனம் வந்தே தீரும். இதை தவிர்க்காமல் இருந்திருப்பதும் முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் தான் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக போயிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் போன முறை போயிருந்தீங்கன்னா இந்த முறை விமர்சனம் வந்திருக்காது. இதான் இல்லை ஒட்டுமொத்தமாகவே 2 தரப்புல 2 கருத்து வருது. நம்ம எந்த கருத்தை எடுத்துக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அவர் மோடியை சந்திக்கிறாரு, அதை வச்சு வெளியே சொல்லியிருக்கலாம் மோடி, அதை கூட சொல்லலை. அப்போ அவர் பேசலை, முதல்வர் இந்த இடி ரைடை பற்றி நான் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பேசலைன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை, அவர் அதுக்காக தான் போயிருக்கான்னு ஒரு கருத்து. இதுக்கு நடுவில் நம்ம என்ன கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு இடி ரைடு, இடைக்கால தடை, இதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ணும் இடி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இடைக்கால தடை என்பது ஒரு இடைவேளை தான். இது நிரந்தரம் கிடையாது. ஆமாம், ஒரு ஷார்ட் பிரேக். இப்போ ஒரு 6 வாரம் 8 வாரம் கழிச்சு இடி ஃபைல் பண்ணுறாங்க வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட் பெஞ்சில் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஃபைல் பண்ண போகிறாங்க? இப்போ இந்த 41 வழக்குகளை 31 வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அந்த கடையில் சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், அப்புறம் எக்ஸஸ் கேஷு, இதெல்லாம் வைத்து தான் டிவிஎஸ்சி போடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகளை நீங்கள் கன்சால்டேட் பண்ணி இடி வருது. சரி, இப்போ அதை விட்டுறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் பார்ட்டி ஃபண்ட் வாங்கின கேஸில் இடி ஏதோ டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. விசாகன் கிட்ட எடுத்த டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸ் கம்பெனி 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்குற டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் வச்சு ஃபைல் பண்ணால் அதே ஃபஸ்ட் பெஞ்சு என்ன பண்ணுவார்? சிஜே என்ன பண்ணுவார்? விளக்கம் கேட்பறா இல்லையா? ஸோ இடி இன்னும் விளக்கம் போடல. பதில் மனு தாக்கல் செய்த பிறகுதான் இந்த விவகாரம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் பேச முடியும். இன்றைக்கி வந்து திமுக அரசாங்கத்துக்கு வெற்றி, இடிக்கு தோல்வி அப்படி பார்க்க முடியாது. இடி என்ன பதில் மனு தாக்கல் செய்கிறது, அந்த பதில் மனுவில் என்ன உண்மை இருக்கிறது, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து உண்மையிலே இது விசாகன் வைத்திருந்த ஆதாரத்துக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இடி வந்து பெரும்பாலான நேரத்தில் ஆதாரம் இல்லாமல், ஆவணம் இல்லாமல் தான் போட்டு சிக்கும். இந்த வழக்கில் எப்படி போட போகிறது பதில் மனு, அதை பார்க்கணும். அதுக்கு பிறகு பேசுவோம். ஓகே சார், இந்த செய்தி வந்ததுலேருந்து அதிகமாக நடிகைகள் சினிமா பக்கம் தான் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நடிகைகள் பேர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள்லாம். இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஸோ பணம் இந்த வழியில் தான் நிறையா பணமாற்றங்கள், பரிவர்த்தனை நடந்திருக்குமோ அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு ஏதாச்சும் வகையில்? சினிமாவே பிளாக் மணி தாங்க. இந்தியா முழுவதும் எடுக்கப்படுகிற சினிமாக்களில் கருப்பு பணம் புழங்குவது தடுக்கவே முடியாது. அது எதுலையுமே எந்த ஸ்டேட்டும் விதிவிலக்கு இல்லை. சரி, இப்போது திமுக ஆட்சி காலத்தில் இப்போ இந்த நடிகர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா எப்படி பணம் வந்துச்சுன்னா காட்ட போகிறாங்க. ஒயிட்டில் எவ்வளோ வாங்கினீங்க, பிளாக்ல எவ்வளோ வாங்கினீங்க, ஆவணங்கள் இருந்தால் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. யார் வாங்கினாங்களோ, எந்த ஹீரோ வாங்கினாரோ, தனுஷ் வாங்கினாரு, சிவகார்த்திகேயன் வாங்கினாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வாங்கினா டாக்குமெண்ட் அவங்க காமிச்சாங்கன்னா உண்மை தெரிய போகுது. இந்த இட்லி கடை தயாரிப்புக்காக எவ்வளோ வாங்கினீங்க, என்ன பணம் செலவு பண்ணுச்சு, இல்லை அதில் ஏதாவது ஒரு துண்டு சீட்டில் பிளாக் மணி வாங்கினா டாக்குமெண்ட்ச்சுன்னா தனுஷ் பதில் சொல்லணும். பராசக்தி அதில் ஒரு சிவகார்த்திகேயன் சிக்கி இருந்தாலும் பதில் சொல்ல போகிறார். இதெல்லாம் வந்து ஏஜென்சி சொல்லுகிற வரை நம்ம வெளியே தெரியாது. கண்டிப்பாக பிளாக் மணி இல்லாமல் சினிமா எடுக்கப்படுவதில்லை. அது விதிவிலக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அதனுடைய நிகழ்ச்சியில் அவர் இயக்குனர் நடிகர் சசிகுமார் என்ன பேசினார்? எந்தெந்த படத்துக்கு எவ்வளோ வசூல் உண்மையை சொல்லுங்கன்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? எந்த வசூலும் உண்மை அல்ல, பொய்யாக இவ்வளோ கோடி வசூலிக்கப்பட்டதுன்னு பொய் சொல்கிறாங்க. 50னா 100, 100னா 200, 200னா 400 அப்படின்னு பொய் சொல்கிறாங்கன்றத யார் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் சசிகுமார் சொன்னது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஹீரோக்கு எவ்வளோ வசூலாச்சுன்னு உண்மையை சொல்லுங்கன்னார். அந்த பைட் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டேஜ். அப்போ என்ன அர்த்தம்? அந்த அப்போது கூடுதலாக வசூலிக்கப்படுகிற பணம் என்ன பணம்? கருப்பு பணம்.
100 கோடினா 200 கோடின்னு போய் சொல்கிறாங்க. எந்த தியேட்டரில் போய் டெய்லி நீங்கள் இவ்வளோ டிக்கெட் விற்றுச்சுன்னு உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? தமிழ்நாடு முழுக்க ஒரு 2000-3000 தேட்டர் இருக்குது. 4 நாள் எல்லாம் போடுறாங்க, எல்லா டிக்கெட்டும் விற்குது. அதுக்கு வரி டேக்ஸு இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறாங்க. சரி, ஒரு 500 டிக்கெட் விற்கிது, 300 டிக்கெட் 800 கெப்பாசிட்டியில் 500 விற்கிது, 300 பேலன்ஸாக இருக்குது. ஆனால் 800 விற்ற மாதிரி டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டா பிளாக்கு வந்து ஒயிட் ஆயிரும்ல. இது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை தேட்டரில் போய் ஐடி உட்காந்து படம் பார்த்து கணக்கெடுக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட்டு போய் சொல்லட்டுமே பார்ப்போம். இல்லை, இங்கே அதிகமாக தமிழ்நாட்டில் திமுக வந்து பிஎம்எல் ஆக்ட் வந்து அதிகமாக குறை சொல்லிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது, இதை நீங்களும் இன்னைக்கு குறை சொல்கிறீங்களே பிஎம்எல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு தரப்பில் கருத்து வருது. இந்த பிஎம்எல் ஆக்ட் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இல்லை, பிஎம்எல்ஏ ஆக்ட்டு அதெல்லாம் விட்டுருவோம், சட்டத்தை விட்டுருவோம். சட்டத்தில் இருக்கிறத முறையாக பயன்படுத்துகிறாங்களா? இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இடி ஆகட்டும். என்னோட கேள்வி தான். இப்போ இடி எத்தனை வழக்குகளில் முறையாக வழக்கு பதிவு செய்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு? அஜித் பவார் மகாராஷ்டிராவுடைய டெப்டி சிஎம், அவர் வழக்கு என்னாச்சு? மேற்கு வங்கம் சுவேந்து அதிகாரி சாரதா சிட் ஃபண்ட் கேஸில் அந்த வழக்கு என்னாச்சு சொல்லுங்கள். இமந்த பிஸ்வாஸ் அசாமோட சிஎம், அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுனீங்க? இப்போ அவர் என்ன எப்படி நல்லவர் ஆகிட்டார்? இடிலாம் இருக்குல்ல, இடி கேஸ் போட்டுச்சு இல்லை? சேகர் ரெட்டி என்ன சொன்னாங்க? பணம் புதிய பணம் வரும்போது உழைத்து சம்பாதித்த பணம் சொன்னாங்கல்ல, தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. அதையெல்லாம் ஏற்றுக்கும் போது இதை ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை, இதில் தவறு செய்தவர்கள் சரியாக செய்கிறாங்கன்னு பார்க்குறாமா, இல்லை டியூட்டியை ஒழுங்கு அவங்க செய்யலன்னு பார்க்கலாமா? பாஜகவை நீங்கள் ஆதரித்தால் நீங்கள் என்ன தவறு வேணால் செய்யலாம். என்ன தவறு செய்து விட்டாலும் எந்த முகாமில் இருந்தாலும் நீங்கள் பாஜக கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். தவறை சரியாக செய்கிறது சரியில்லாமல் செய்கிறதுலாம் அப்படி கிடையாது, கேள்வியே கிடையாது. நீங்கள் என்ன தவறு செய்தாலும் பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஒரே இடம் சரண்டர் ஆகிறது பாஜகவாக இருந்தால் இப்போது இந்த ஆட்சி காலத்தில் தப்பிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பேர் உதாரணம் சொன்னல, அவங்களாம் எப்படி தப்பிச்சாங்க? எப்படி தப்பிச்சாங்க சொல்லுங்கள்? பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க, அவ்வளோதான். அதனால் தவறு சரியாக செய்வதா சரியில்லாமல் செய்வதான்ற கேள்வியே இல்லை. இந்த கேள்வி நீதிமன்ற பஸ் கேட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம கேட்குற கேள்வியே எங்க இப்போ எல்லா வழக்கிலும் நீதிமன்றம் வந்து கொடுக்குற தீர்ப்பு சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க, சம்மந்தப்படாதவங்க எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆமாம். என்ன, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் எப்படி டீல் பண்ணீங்க? அவகாசமே தரலையே, எப்படி டீல் பண்ணீங்க? கேட்டால் மெரிட்டில் போல சுப்ரீம் கோர்ட்டு, நாங்கள் மெரிட்டில் போகிறோம். சரி, மெரிட்டில் போன ஒரு டைம் கொடுக்க வேண்டியது என்ன, பதில் மனு தாக்கல் பண்ணதுக்கு. அப்போ இது எப்படி நியாயம்? அதனால் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு நீதிபதிக்கும் நம்ம போய் சாயம் பூச வேண்டாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் என்ன பேசிக்கொள்ளணும் அவங்களுக்கு காதுக்கும் போய் சேரும். என்ன, அதனால் நீதிமன்றங்கள் என்ன முடிவு செய்கின்றன, என்ன தீர்ப்பு கொடுக்கணும் உட்காந்து பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டு இருக்கணும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.